ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்துல இருந்துதான் பிரதி வாரமும் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 55வது வாரமாக இந்த அனுபவமும் ஹிரண்மயிதான் சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்க அவருடைய அனுபவங்களோட தான் கண்டினியூவேஷனா இது இருக்கு. யார் பேரும் இல்லை இதுல. அதனால அவர் சொல்றதாகவே நம்ம எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிரண்மயி கடல் கடந்தும் காக்கும் கருணா சாகரம் நம்முடைய குருநாதர் அப்படின்னு சொல்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சிவபெருமானோட தேச வரையறையற்ற கருணையை திருவாச்சகம் கொண்டாடுறது. அந்த பரமேஸ்வரனின் சாட்சாத் ஸ்வரூபரான நம்முடைய குருநாதர் அமெரிக்கால நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை தான் என்னால இயன்றவரை நான் விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது அது 2019 வருடம் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி. 2019 டிசம்பர் 10ஆம் தேதி கிறிஸ்மஸ் வந்துடும் இல்லையா? டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் நாள் வந்துடும் இல்லையா? அதனால கிறிஸ்மஸ் நாளை முன்னிட்டு நியூ ஜெர்சியில ஜெர்சி சிட்டி திருவிழா கோலாகலமா அலங்கார விளக்குகளோட பளீர்னு கொண்டாடப்பட்டு. அன்னைக்கு காத்தால அவ எப்போதும் போல பிள்ளைகளை எல்லாம் தன்னோட குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஹிரண்மயி அலுவலகத்துக்கு தன்னோட ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான். அன்னைக்கு மத்தியானம் போலீசாரால் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த 2 தீவிரவாதிகள் ஜெர்சி சிட்டியில இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கடையில நுழைஞ்சுட்டான். அவ கையில AR-15 ரக துப்பாக்கிகள், அதாவது 5 துப்பாக்கிகள் அவ கையில இருக்கான். அது மட்டும் இல்லாம பல வெடிகுண்டுகளும் அவ கையில இருக்கு. அந்த கடைக்கு எதிர்பக்கத்துல சேக்ரெட் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற பள்ளியில 226 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கா. அந்த டிபார்ட்மெண்ட் கடையின் அருகில் இருந்த பள்ளியில 50 சிறுவர் சிறுமியர் படிச்சுருக்கா. அந்த பள்ளி தான் இந்த தீவிரவாதிகளோட குறிக்கோள் அப்படின்னு மேயர் பின்னாடி அறிவிக்கிறார். அப்ப சொல்லல, பின்னாடி அறிவிக்கிறார். கடையில நுழைஞ்ச இருவரும் என்ன பண்றா, சராமாரியா துப்பாக்கியால குண்டு மழை பொழியறா. இவர்களை பின்பற்றி வந்த போலீஸ் அதிகாரிகளும் பதிலுக்கு போராடுறா. ஒளிவிளக்குகள் சுடர்விட்ட கடை வீதி கொஞ்ச நேரத்துல போர்க்களமா மாறிடுத்து. அது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாதிகள்கிட்ட ஒரு வேன், ஒரு வாகனம், ஒரு 2-3 இது வேற வச்சிருக்கா. அதை பயன்படுத்தி அவ ஜெர்சி சிட்டியில எங்க வேணுமானாலும் செல்லக்கூடும் அப்படிங்கிறதாலும், அது மட்டும் இல்லாம அவளோட கூட்டாளிகள் வேற யாராவது மற்ற இடங்கள்ல தாக்குதல் பண்ணக்கூடும் அப்படிங்கிறதாலையும் ஜெர்சி சிட்டியில இருந்த எல்லா பள்ளிகளும் லாக்டவுன் பண்ணப்படுறது. பெற்றோர்களும் பள்ளிக்கு அருகில
வரவேண்டாம் அப்படின்னு தகவல் அனுப்பப்படுறது. அது மட்டும் இல்லாம என்ன ஆறுது அப்படின்னா, அந்த போராட்டத்துல பொதுமக்கள் ஒரு 5 பேரும், ஒரு போலீஸ் அதிகாரியும் உயிர் இழந்துட்டா. அந்த செய்தி அறிவிக்கப்படுறது 2019ஆம் வருடத்துல அமெரிக்காவுல 45 பள்ளிகள்ல துப்பாக்கி வன்முறை நடந்திருக்கு. அதனால எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி ஒரு நிலைமை. இத கேட்டதும் இரண்மயிக்கு கலவரம் தாங்க முடியல. கையும் ஓடல, காலும் ஓடல. நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம, எந்த குழந்தைகளுக்கும் ஆபத்து வரக்கூடாது இல்லையா? அப்படிங்கிற பயத்துல மனம் அலபாயறது. அபார கருணாமூர்த்தியும், ஆஸ்ருத வாத்சல்யருமான நம்முடைய குருநாதரோட திருமந்திரமான ஸ்ரீ குரு பாகிமாம் அந்த தாரக மந்திரத்தை தான் மீண்டும் மீண்டும் நான் ஜபிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா. இப்படி போலீசாருக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் பல மணி நேர நீண்ட போராட்டம் நடக்கிறது. அது சாயங்காலம் 5 மணியோட முடியறது. அதுக்கப்புறம்தான் குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்புறா. குருவோட கிருபையால என்னோட குழந்தைகள் மட்டுமில்லாம ஜெர்சி சிட்டியில இருந்த அனைத்து குழந்தைகளும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. தன்னை சரணடைந்தவர்களும் ஒரு பிழையும் அறியாதவர்களுமான கோகுல பாலகர்கள் அசுரனான அகாசுரனின் வாயில் நுழைஞ்சபோது அவர்கள் அனைவரையும் அந்த பரமாத்மா தான் ரட்சித்தார் அப்படின்னு நமக்கு பாகவதம் சொல்றது. அதப்போல பெரும் கருணை பேரரான என்னுடைய குருநாதரும் ஒரு பாவம் அறியாத குழந்தைகளை இந்த ஆபத்துல இருந்து ரட்சித்தார் அப்படின்னு தான் அர்த்தமாகிறது இல்லையா? கொடிய வினையில் சிக்கி வாடும் அடியவரின் தாபத்தை தீர்க்கும் ஆபத் பாந்தவரான நம்முடைய குருநாதரின் திருமந்திரம் எந்நாளும் நம் எல்லோர் உள்ளத்திலும் இருக்க நாம எல்லோருமே பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. இப்பேற்பட்ட ஒரு ஆபத்து இல்லையா? நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி. நம்ம சென்னையிலலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ஆபத்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனா இத நேரில பார்த்து தன்னோட குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அவளுடைய பிரார்த்தனையா இருந்தது இல்லையா? அதுபடியே நம்முடைய கருணா கடாட்சம் நம்முடைய குருநாதர் அவருடைய மகிமைய நமக்கு எத்தனை பரிபூர்ணமா கொடுத்திருக்கார் இல்லையா? இப்படி எத்தனையோ அனுபவங்கள். அடுத்ததா நாம கேட்க போற அனுபவம் எஸ் ராஜேஸ்வரி சேலத்துல இருந்து அவர் சொல்றார். கங்கையிடமிருந்து காத்த கருணை கடல் அப்படின்னு சொல்றா. அவ சொல்றா, நானு என்னுடைய தாயார் தகப்பனார் இவாளுடைய ஸ்ரார்த்த காரியங்களுக்காக காசிக்கு போயிருக்கா. ராஜேஸ்வரியோட தாயார் தகப்பனாரோட சார்ந்த காரியங்களுக்காக அவ காசிக்கு போயிருக்கா. அங்க உள்ள சிங்கேரி சங்கர மடத்துல தங்கியிருக்கா. மடத்தோட மேனேஜர் திரு செல்லா அதுதான் அவரோட பேரு. அவர் நல்லபடியா அவளை கவனிச்சு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுக்கிறார். அவர் மூலமா கங்கை கரையில உள்ள ஸ்ரீ ராமவாத்தியார் வீட்டுக்கு போய் சங்கல்பங்கள்லாம் பண்ணி முடிக்கிறார். அவர் இவாள மணிகர்ணிகா காட்டுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புறார். அவளும் குளிக்க கிளம்பிட்டா. கங்கை தன்னோட பிரவாகத்தை அப்படியே வேகமா காட்டிண்டு ஓடின்னு இருக்கா. குளிப்பதற்காக இவா இறங்கறா. அப்போ இந்த ராஜேஸ்வரி கால் வழுக்கி நீரில இழுத்து செல்லப்பட்டுட்டா. அப்போ ஆற்றிலிருந்து செல்லா என்ன பண்றார், அந்த சிங்கேரி மடத்தோட மேனேஜர் தன்னோட தோளால தாங்கிண்டு உயர்த்தி அவரை மூழ்காம தூக்கி விடுறார். அவரோட கணவர் என்ன பண்றாருன்னா,
இந்த ராஜேஸ்வரியோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து காப்பாத்துறார். அவ சொல்றா, இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே கொலை நடுங்கிறது அப்படிங்கிறா. அந்த சமயத்துல திரு செல்லா அவர்கள் அங்கு வர காரணமே கிடையாது. அதுக்கு எப்படி நீங்க வந்தேளிங்க அப்படின்னு கேட்டபோது, நான் எதேச்சையா ஸ்ரீ ராமவாத்தியார் வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்துல நீங்க ஸ்நானம் பண்ண போனதா அவர் சொன்னார். உங்க எல்லாரோட ஸ்நானம் பண்ணலாமே அப்படின்னு அவர் வீட்ல இருந்து ஒரு துண்டை வாங்கிட்டு வந்தேன். நான் வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்றார். இவா சொல்றா, எங்க சத்குருநாதர் தான் வரப்போகும் ஆபத்தை தெரிஞ்சுண்டு உங்களோட மனசுல ஸ்நானம் செய்ய போகுமாறு தூண்டி எங்களை காப்பாத்தி விட்டிருக்கார் அப்படின்னு சொல்றா. இது எப்பேற்பட்ட ஒரு நிதர்சனமான உண்மை இல்லையா? என்னுடைய குருநாதாளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். எனக்கு உயிர் பிச்சை அளித்து என்னை காப்பாற்றிய குருநாதருக்கு நான் என்னென்னைக்கும் அடிமை. கருணை கடலான குருநாதரே என்னோட கதி. அவர்தான் என் கடவுள். அவர் அருளால் அவர்தான் வணங்கி அவர் தாழ் வணங்கி அவர் அருளால் அவர் தாழ் வணங்கி இந்த அனுபவத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு திருமதி ராஜேஸ்வரி சேலத்துல இருந்து நமக்கு சொல்றா. இப்படி எத்தனையோ கருணை மழை, எல்லை தாண்டியும் கருணை மழை நம்முடைய குருநாதர் ஒருவரால் தான் பொழிய முடியும் இல்லையா? நாம அடுத்த அனுபவத்தோடு அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.